Hi guys, welcome back to our channel Iman Takis. நான் உங்க இமான். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்க வண்டர்லாக்கு தாங்க வந்திருக்கோம். ரொம்ப நாளா ட்ரீம், அதனால இன்னைக்கு கண்டிப்பா வரலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சில டேஸா வந்து வீடியோஸ் போட முடியல, அதுக்காக வந்து சாரி கேட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூஸா வீடியோஸை கொடுக்க வந்து ட்ரை பண்றேன். சவுண்டை கேட்டிங்களா, சும்மா அலப்பற ஸ்டார்டிங் டுடே. அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கடைசியில கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. கைஸ், நீங்கள் ஒண்டர்லாக் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஃபாஸ்டாக் டிக்கெட் இல்லாமையே உங்களால் எல்லா ரைட்ஸுமே சூப்பராக கவர் பண்ண முடியும். 3 டிக்கெட் வாங்கினா போதும், ஒரு டிக்கெட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிரும். எப்படின்றத சொல்கிறேன். ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா 1300 தாங்க வருது. நேரில் போய் புக் பண்ணிங்கன்னா 1500 ருபீஸ் வரும். நம்மளோட திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கரில் வைக்கிறதுக்கு இந்த பேண்டு தருவாங்க. இந்த பேண்டோட ப்ரைஸ் வந்து 350. ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை பண்ணுறாங்க. சாட்டர்டே சண்டேல ஒண்டர்லா வந்துடுறாங்க. அந்த டைமில் கூட்டமும் அதிகமாக இருக்கும், டிக்கெட் பிரைஸும் அதிகமாக இருக்கும். ஃபாஸ்டாக் சில பேர் போட்டு வந்துருவாங்க. அதோட பிரைஸ் 2500 சில்லற. நாங்கள் மண்டே வந்துட்டோம். ஓகேங்க, ரைடு உள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் நாங்கள் போன ரைட் ஒண்டர்லா பம்பா. இதை நான் சொல்றதை விட இது எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்க. சாரிங்க, ஒண்டர்லாவோட ஓப்பனிங் டைம் சொல்ல மறந்துட்டேன். மார்னிங் 11 AM - 6 PM வரையும் தான். முடிஞ்ச அளவுக்கு 10 o'clock இங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ரைட் கிரேசி வாகன். இது வந்து ஒரு ஃபேமிலி ரைட். பட் நாங்கள் ஏன் போனோம் அப்படின்னா, கியூ ரொம்ப காலியாக இருந்துச்சுன்னு போனோம். ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தந்துச்சு. அடுத்து பக்கத்துலேயே இருந்தது டேஷிங் கார். இதை கண்டிப்பாக நான் எல்லா தீம் பார்க்லையுமே போவேன், ஏன்னா இது எனக்கு ரொம்பவே ஃபேவரட். உங்களுக்கு ஃபேவரட்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடேங்கப்பா, இந்த செட்டப்பை பாருங்களேன், ரொம்பவே நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த ரைடை போக ஸ்டார்ட் பண்ணோம். இது ஒரு ஃபேமிலி ரைட். கியூ அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி கொஞ்சம் ஜாலியாக தாங்க இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிளேஸ் கிட்ஸுக்கானது. எங்கள் கூட எந்த கிட்ஸும் வராதனால நாங்கள் எந்த ரைடுமே இதில் ஆக்சஸ் பண்ணலை. உங்களுக்காக வீடியோவில் வந்து காமிக்கிறேன். நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த ரைட்லாம் வந்து போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஃபன்னாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஐ த்ரில் ரைட்ஸ் தான். வாங்க பார்க்கலாம். எங்கிட்டு காப்பாத்துறது, அதெல்லாம் பார்டர் தாண்டியாச்சு. ரைடை பற்றி பார்க்கணுங்க. ஐயோ, என்னங்க இது, மொத்த ஒண்டர்லாவே தெரியுது. பணத்தெலாம் அள்ளு விட்டுச்சு எனக்கு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அடுத்து வேவ் ரைடர். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரைட்னே சொல்லுவேன். பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் போனால் வேற லெவலில் இருந்துச்சு. எங்கள் கேங்கில் மொத்தம் 8 பேர் போயிருந்தோம். ஆனால் 4 பேர் தான் ஆக்டிவாக இருந்தோம். பேலன்ஸ் 4 பேர் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க சீக்கிரமாகவே. இந்த ரைடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே த்ரில்லாக இருக்கும். பட் சாப்பிட்டு மட்டும் போயிடாதீங்க, கண்டிப்பாக வாமிட் பண்ணிடுவீங்க. இந்த ரைடை பார்க்கும் போதே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. எப்படியாவது பேசி மண்டிய கழுவி கூப்பிட்டு போயிருங்க. போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி, வாங்க. கண்ணா பின்னான்னு சுத்தவங்க, வேற லெவல்ல இருக்கும் இந்த ரைடு. ஆஹா, ஒர்த்து வருமா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ரைடு கண்டிப்பா இருக்குங்க. பிகாஸ் ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து அன்எக்ஸ்பெக்டடா திடீர்னு மேலே தூக்கிட்டு போயிட்டு தலைகீழா நிறுத்தி திரும்பவும் உங்களை இந்த பக்கம் திருப்பி கொண்டு போவாங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த ரைடை பற்றி நான் சொல்கிறதோட மியூசிக்கே பேசும் பாருங்க. என்னடா நடக்குதுங்க? என்ன பயன்படுத்த? Oh no!
தேங்க்யூ. ஸோ கைஸ், அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகாயில். எஸ், ஒண்டர்லாவோட ரோலர் கோஸ்டர். இதுக்கு தாங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களா மாதிரி உங்களுக்கும் ரோலர் கோஸ்டர் போகும்போது வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 300 rupees பே பண்ணால் போதும். ஹெச்டியில் அவங்களே வீடியோ எடுத்து உங்களோட இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நான் நிறைய ரோலர் கோஸ்டர் போயிருக்கேன். மற்ற தீம் பார்க்லலாம் பார்த்தீங்கன்னா பெல்ட் மாதிரி ஷோல்டரில் வந்து லாக் ஆகும். இதில் இடுப்பில் லாக் பண்ணி, அதுவும் இல்லாமல் ஹேண்டில் ரொம்ப கீழே குத்துந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் எனக்கு பயம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஏறிட்டேன். இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறலு. சீவல் பெருசா சிதறல் பெருசா தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தீம் பார்க் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஐகானில் மேலே கொடுக்குறேன், மறக்காமல் போய் அதையும் டச் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. ஐயா முருகா முருகா முத்து குமரா கண்டா கடம்பா கதிரவேலா வடிவேலா, என்னை காப்பாத்துப்பா, என்னை காப்பாத்து. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டைம் வந்து 1:20 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ட்ரைகன்ஸ் வந்து பாதி கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்றதையும் போய் பார்த்துடலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க, வீடியோவில் இன்னும் நிறைய ஃபன்ஸ் இருக்குது, போய் என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒண்டர் பிளாஷ். இந்த ரைட் பார்த்தீங்கன்னா ஒண்டர்லாவில் ரொம்பவே ஃபேமஸான ரைட். எவ்வளோ கியூ இருந்தாலும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒண்டர் கிளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடு போயிருந்தோம். வேற லெவல். நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் வந்து அந்த கீழேருந்து ஒரு டவுனில் இறங்கும் பாருங்க, அப்படியே உயிர் போயிட்டு அப்படியே உயிர். வாவ், ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் இன்னொரு டைமும் போவோம். பட் டைம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, பை கைஸ். இப்போ நம்ம வந்து ரெயின் டான்ஸ் போகிறோம். உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க கைஸ், ரெயின் டான்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:20க்குலாம் ஸ்டார்ட் ஆகிடும். 20 minutes வந்து இது நடக்கும். ஜாலியாக இருக்குங்க. பட் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஜெர்சி கிளாத் இல்லைனா உங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இதோ என்ன மாதிரி தான் நிற்கணும். ஸோ நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து காரில் விட்டு வந்துட்டாங்க. சரி பரவாயில்ல, வாங்க போய் டான்ஸ் ஆடுவோம். எங்கே சக்தியை காணோன்னு பார்க்காதீங்க. அவன் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவன் தான் வேறு லெவலில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். நாங்கள் எல்லாருமே டயர்ட் ஆகிட்டோம். மூமெண்ட் என்ற பேரில் முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. மூமெண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? மேன்லியா இருக்கணும். ஓகே, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட போயிட்டோம். அவுட் சைட் ஃபுட்ஸ் எதுவுமே இங்கே அலோடு கிடையாது. இங்கே இருக்கிறத தான் நம்ம வாங்கி சாப்பிட்ணும். எல்லாமே டிஸ்பிளேல இருக்கும். அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க. நாங்கள் ஒரு பிரியாணி காம்போவில் வாங்கினோம். எவ்வளோ பார்த்தீங்கன்னா 430 rupees வந்துருச்சு. 8 பேர் வாங்கினோம். அதில் 2 பிரியாணி வேஸ்ட்டாக தான் போச்சு. பிகாஸ் எங்கள் டீமில் வந்து சரியாக சாப்பிடல. ஏன்டா காசு வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்களும் வந்து வாங்குறதுனா கண்டிப்பாக யோசிச்சு வாங்குங்க. ஸோ கைஸ், ஒன்ஸ் அகேன் நான் உங்களுக்கு திரும்பவும் ரிமெம்பர் பண்ணுறேன். ஒண்டர்லா வாட்டர் ரைட்ஸை பொறுத்த வரையும் ட்ரெஸ் கோட் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஜெர்சி கிளாத் மறக்காமல் எடுத்துக்கோங்க. அண்ட் வாட்டர் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் ஏன் இப்படி வந்து எம்டியாக எடுத்துகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்க்கு அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஈவினிங் மேலே அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு எல்லாமே போய் எடுத்தோம். ஸோ நீங்களும் எங்களை மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இங்கே 12:30க்கு வாட்டர் ரைட்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் 5 o'clockலாம் வந்து உங்களை வெளியே அமைச்சிருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். க்ரௌட் இல்லாத டைம்ல வாங்க, இன்னும் செம்மையா நீங்க என்ஜாய் பண்ணலாம். Oh no. ஸ்டார்டிங்லேயே இவர்கிட்ட இருந்து ஐஸை வாங்கிட்டதுனால மனுஷன் செம்ம காண்டாயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வச்சு செஞ்சுட்டாருங்க. நீங்களே பாருங்களேன்.
இல்ல நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க. யோ பாஸ்டா இருக்கிறதுல என்னைய தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. நக்கு. ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு போகிற சமயத்தில் இந்த ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். வீடியோ வந்து நான் ஃபுல்லாக அப்லோட் பண்ணல, பிகாஸ் இதை நீங்கள் நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் என் டீமை நம்புகிறோம். ஸோ அடுத்து நம்ம எங்கே போகலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.